आत्मकथा लेसनोட புக் பேக் क्वेश्चंस ஓகே. ஜெய்சங்கர் பிரசாத் ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவி. நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கார். பட் இவர் கவிதா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவரோட கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆத்தரை பொறுத்து கூட கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் கேட்குறது இருக்கும். ஸோ இஃப் இஸ் ஃபேமஸ் அது மாதிரி பிரேம்சந்த், ஜெய்சங்கர் பிரசாத், மகாதேவி வர்மாஜி இவங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கவி ஆத்மகதா லிக்னே சே क्यों बचना चाहते हैं? ஆத்மகதா ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுல இருந்து ஏன் வந்து அவர் தப்பிக்கணும்னு நினைக்கிறார், அதுலேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறார். He doesn't want to write the आत्मकथा. Why? कवि आत्मकथा लिखने से इसलिए बचना चाहते हैं क्योंकि उनका जीवन दुखदायी घटनाओं से भरा पड़ा है. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அவரோட லைஃப் வந்து ஃபுல்லாக கஷ்டத்தை தான் நான் பார்த்துருக்கேன், நான் என்ன சொல்ல முடியும்னு கேட்குறாரு. ஜீவன் துக்குதாயி கட்னாவும் இன்சிடென்ட்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்ச இன்சிடென்ட்ஸால் நிறைஞ்சிருக்கு. சரியா? So இது ரொம்ப इम्पोर्टेंट क्वेश्चन. अपनी सरलता के कारण उन्होंने कई बार धोखा भी खाया है. एक्चुअली धोखा भी खाया அப்படின்றது வந்து இட்ஸ் முஹாவரே. got cheated. சரியா? ஸோ முஹாவரோட மீனிங் என்னன்னா he got cheated. அவருடைய சரல்தா கே காரணம் ரொம்ப சிம்பிளான ஒரு குணம் இருக்க காரணத்தினால அவர் நிறைய தடவை ஏமாற்றமும் பட்டிருக்காரு. वे मजाक का कारण नहीं बनना चाहते हैं. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச அவங்க லைஃப்பை கேட்டுட்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மஜாக் பண்ணுவாங்க, அதாவது ஃபன் பண்ணுவாங்க. அதனால he doesn't want to be a reason for their love. वे मजाक का कारण नहीं बनाना चाहते. उन्हें लगता है कि उनकी आत्मकथा में कुछ रोचक और प्रेरक नहीं है. ஸோ அவருடைய ஆத்மகதால இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி பிரேரக் மோட்டிவேஷனல் திங்ஸ் எதுவுமே இல்லை. அதனால எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். मसीदी सेकेंड क्वेश्चन. आत्मकथा सुनाने के संदर्भ में अभी समय भी नहीं, कवि ऐसा क्यों कहता है? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் எல்லா கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஆத்மகதா கேட்குற அந்த சமயத்தில் அபி சமய பி நஹி ஹை இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. ஸோ ஆத்மகதா எழுதாததுக்கு என்ன ரீசனோ அதுலேயும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இது வரும். இப்போ எனக்கு சமயமே இல்லைன்னு சொல்கிறாரு, அது ஏன்? कवि के अनुसार उन्हें कोई बड़ी उपलब्धि प्राप्त नहीं है. सो उपलब्धि अचीवमेंट्स. ஸோ யார் ஆத்மகதா எழுதுறதுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் உன்னுடைய ஆத்மகதா உன்னுடைய பயோகிராஃபியை படிக்கும்போது ஐ ஷுட் கெட் இன்ஸ்பயர்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி நான் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல. அதுதான் அதுக்காக ஒரே ஆன்சர் இதுதான். ஸோ என்ன சொல்கிறாங்க, கவி के अनुसार उनके कोई बड़ी उपलब्धि प्राप्त नहीं, उनका जीवन संघर्षों से भरा पड़ा है. सो फर्स्ट आंसर நீங்க எழுதலாம். वह अपने अभावग्रस्त जीवन के दुखों, अभावना लैक, सो समथिंग इज लैकिंग இல்லையா? ஸோ அதில் சஃபர் ஆகியிருக்கார். अभावग्रस्त जीवन के दुखों को खुद तक सीमित रखना चाहते हैं. खुद मीन्स हिमसेल्फ, सीमित इज लिमिटेड. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த சோகங்களை அவர்கிட்டயே வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ओके इसलिए कवि कहते हैं उनके आत्मकथा लिखने का अभी समय नहीं है. ஸோ என்னென்ன ரீசன், எதுவும் அச்சீவ்மெண்ட் பண்ணலை, அவரோட லைஃப் ஃபுல்லாக வந்து நிறைய சோகங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய சோகங்களை அவர்கிட்டயே அவர் வைக்கணும்னு நினைக்கிறதுனால அவருக்கு சமயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்கிறார். ஸ்மிருதி கோ பாதை பனானே சே கவி கா கியா ஆசை ஹை? இந்த கொஷினை அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது வந்து இப்பயே படிச்சுக்கணும். பாதை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாதை அப்படின்னா வழி செலவுன்னு அர்த்தம். ஸோ வழி செலவுனா அது வந்து உங்களுக்கு மணி மட்டும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கேயோ இப்போ ஒரு யாத்திரா போகிறோம், அந்த யாத்திரைக்கு நீ என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீ படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரொவைடட். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போலாம் நம்ம மொபைலை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். ஸோ அதுவுமே ஒரு பாதையே தான். ஸோ பாதை அப்படின்னா வந்து வழி செலவு. ஸோ போகும்போது நம்மளுக்கு தேவையானது, யாத்திரா போகும்போது ஜேர்னிக்கு தேவையான பொருளை வந்து நம்ம பாதைன்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்மிருதி கோ, அதாவது அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவருடைய மெமரிஸை தான் அவர் பாதைன்னு சொல்றாரு கவி. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் வாழ்க்கையில் சிலதெல்லாம் நடக்கலை, அவர் ஆசைப்பட்டது நடக்கலை, அதெல்லாம் மெமரிஸாக வச்சு அவர் கொண்டு போகிறார். சரி, இந்த கவிதாவில் வந்து உங்களுக்கு அவருக்கு லவ்வர் இருந்ததாகவும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ ஒரு லவ்வர் இருந்தாங்க, அவங்களோட மெமரிஸில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, स्मृति को भादे बनाने से कवि का आशय जीवन मार्ग के प्रेरणा से है. So जीवन मार्ग के प्रेरणा, so that is inspiring him for his life path.
to proceed to go forward in his life. जीवन मार्ग के प्रेरणा से है. कवि ने जो सुख का स्वप्न देखा था, सो और संतोषமான ஒரு ட்ரீம் வந்து பார்க்கறாரு. वह उसे कभी प्राप्त नहीं हुआ. ஸோ இது உங்களுக்கு நிறைய லைன்ஸே வரும். ஒரு சந்தோஷமான ஒரு இது பார்ப்பாரு, பக்கத்தில் வருவாங்க, தென் ஷி வில் கோ ஆஃப். அவங்களுடைய லவராக இருக்கட்டும், அவங்களோட ஒய்ஃபாக கூட இருக்கட்டும், நம்மளுக்கு அது வேண்டாம், அப்போ அவங்களுடைய பிரியத்தம்னு சொல்லுவாங்க. कवि ने जो सुख का स्वप्न देखा था वह उसे कभी प्राप्त नहीं हुआ, इसलिए कवि स्वयं को जीवन यात्रा से तका हुआ. ஸோ அவருடைய அந்த ஜீவன் யாத்திரையில் அவர் எப்படி ஆயிட்டார்? டயர்ட் ஆயிட்டார். जिस प्रकार पादे यात्रा भी यात्री को सहारा देते हैं. सो जिस प्रकार पादे यात्रा में, அதாவது வழி செலவுன்னு சொன்னேன் இல்லையா, யாத்திரை में यात्री को सहारा देता है. யாத்திரை பண்ணும்போது அந்த யாத்ரிகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதே, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து பாதை. आगे बढ़ने की प्रेरणा देते हैं. ठीक उसी प्रकार எப்படி வந்து பாதை போகிற வழியில் வந்து இதுவாக இருக்கும், அதே மாதிரி மெமரிஸ் स्वप्न में उसके द्वारा देखा हुए सुख की स्मृति. ஸோ ட்ரீமில் அவள் பார்க்குற அந்த சந்தோஷமான மெமரிஸ் வந்து கவி को जीवन मार्ग में आगे बढ़ने का सहारा देती है. ஸோ நெக்ஸ்ட் வந்து भाव स्पष्ट कीजिए வருது. भाव स्पष्ट कीजिएவும் நம்ம இதில் படிக்கிறது நல்லதா, ஏன்னா இதுவும் கேட்டாலும் கேட்பாங்க. मिला कहाँ वह सुख जिसका मैं स्वप्न देख कर जाग गया, आलिंगन में आते आते मुस्कुरा कर जो भाग गया. ஆலிங்கன் அப்படின்னா வந்து எம்ப்ரேஸ்ன்னு அர்த்தம், ஹக்கிங்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆலிங்கன்றது அவங்களோட ஆர்ம்ஸ் வரைக்கும் வருவாங்க, தென் ஷி வில் கோ ஆஃப். அதுதான் कवि कहना चाहते हैं कि जिस प्रेम के कवि सपने देख रहे थे उन्हें कभी प्राप्त नहीं हुआ. सो जस्ट और வந்து ட்ரீம்ல தான் இருக்காது. उनका जीवन हमेशा उस सुख से वंचित हो रहा. वंचित इज डिप्रेव्ड. ஸோ அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துலேருந்து டிப்ரைவ்ட் ஆகியிருக்கு. அதாவது அதுலேருந்து அவர் வஞ்சித்துன்னு சொல்லுவாங்களா, அதாவது வஞ்சிச்சிட்டாங்கன்னா டிப்ரைவ்டு தான், அதுக்கு எனக்கு தெரியல வேர்டு. சுக் உஸ்கே பெஹத் கரீப் ஆத்தே. ஸோ சந்தோஷம் வந்து அவருக்கு बेहद करीब ரொம்ப கிட்ட வருது. आते आते उससे दूर चला गया. அவர்கிட்ட தூரமாக போகுது. அதுதான் இந்த லைனுடைய மீனிங். जिसके अरुण कपोलों की मतवाली सुंदर छाया में अनुरागिनी उषा लेती थी निज सुगाह मधुमाया में. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு. அகெயின் அண்ட் அகெயின் they ask this as questions. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, अनुरागिनी उषा लेती थी, कवि का क्या तात्पर्य है? अरुण कपोलों में मतवाली, कवि का क्या तात्पर्य है? இதே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, அதுக்கு ஆன்சர் என்ன? इन पंक्तियों में कवि ने अपनी प्रेयसी के सौंदर्य का वर्णन किया. அவங்களோட லவ்வரினுடைய அழகை பற்றி டிஸ்கிரைப் பண்ண. वे कहते हैं कि उनके प्रेयसी के गालों, गालों என்னது, चीक्स का लालिमा उन्हें रेड कलर இருக்குமா, इतनी अधिक है कि उषा की लालिमा भी उसके सामने फीकी है. அதாவது உஷா கி லாலிமானா சன் ரேஸ்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு பிங்க் கலர், அது கூட அவங்க முன்னாடி எப்படி இருக்குமா, ஃபிக்கினா ஃபேடடாக தான் தெரியுமா, அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. கனவு தானே, எது வேணால் அவர் சொல்லலாம், और यार கேட்குறது. उज्ज्वल घाता कैसे घावों मधुर चांदनी रातों की कथन के माध्यम से कवि क्या कहना चाहते हैं? अगेन दिस इज ऑल्सो इम्पॉर्टेंट क्वेश्चन. ஸோ உஜ்வல் காத்தா கைசே காவும். ஸோ என்னுடைய என்னுடைய கதையை நான் எப்படி சொல்வேன்? மதுர் சாந்தினி ராத்தோங்கி. ஸோ அந்த சந்தோஷமான நைட் டைமில் நான் பண்ண அந்த பார்த்த அந்த ட்ரீம்ஸ் அதெல்லாம் நான் எப்படி சொல்வேன்னு சொல்கிறார். அப்படியே பிரேயசி கே சாத் பிதாயே நிஜி பிரேம் கே மதுர். அவங்களோட பிரேயசி கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண நிஜி பிரேம், அதாவது நிஜினா அவருடைய சொந்த அந்த லவ் ஸ்டோரியோடைய, மதுர் அவர் சுக்கு பரே ஸ்ரணம். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான அதே மாதிரி சந்தோஷமான அந்த மூமெண்ட்ஸை கவி किसी के सामने प्रकट करना नहीं चाहते. ही डजंट वांट टू से दैट इन बिफोर एनीथिंग. ओके. चांदनी रातों में बिताए गाए वे सुखदायक क्षण किसी उज्जवल गाथा की तरह है. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, சாந்தினி ராத்தோ மே பிதாயே காயே. ஸோ அந்த மூன் லைட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த லைட்டில் அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ஸ் வந்து சுக்குதாயக் க்ஷண், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். கிசி உஜ்வல் காத்தா கி தரகு, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்டோரிக்கு சமமானது. इन स्मृतियों को वह औरों को बताकर अपना मजाक नहीं उठाना चाहते हैं. இந்த மெமரிஸை வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க இவரை ஃபன் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஸோ சொல்லலன்ட்டு எல்லாமே சொல்லிடுவார். उन स्मृतियों को वह निजी संपत्ति की तरह अपने तक रखना चाहते हैं.
ஸோ அந்த மெமரிஸ் அவர் வந்து நிஜி சம்பத்தி அவருடைய ஒரு சொந்த ப்ராப்பர்ட்டியாக சொந்த வெல்த்தாக வந்து நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் வில் பி லைக் திஸ் ஆல்சோ. ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போதே எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். முன் ஸ்மிருதியோக்கு நிஜி சம்பத்தின்னு சொல்கிறாங்க, ஓன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்மிருதியோं को कवि ने निजी संपत्ति क्यों कहा है? அப்போ நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணால் இன்டர்ன் ரிவர்ஸில் வரணும் ஆன்சர். स्मृतियों को निजी संपत्ति इसलिए कहता है कि अपने प्रेयसी के साथ बिताने निजी प्रेम के मधुर और सुख भरी क्षणों कवि को ऐसा लगता है कि अभी कुछ चेंज பண்ணு, वो किसी को प्रकट नहीं करना चाहिए அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே ஆன்சர் தான் क्वेश्चனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். आत्मकथा का विधा की काव्य भाषा की विशेषण सहित. काव्य भाषा नो नीड, will never ask you this question. ஏன்னா அதை விட நிறைய இருக்குது நம்மளுக்கு கேட்கறது. सेवंथ क्वेश्चन पर, कवि ने जो सुख का स्वप्न देखा था उसे कविता में किस रूप पे अभिव्यक्त किया है? ஸோ அதை வந்து ஒரு ட்ரீம் பார்த்தார் இல்லையா, அவர் எந்த விதத்தில் அதை வந்து அபிவியக்தனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார். हाउ ही इज एक्सप्रेसिंग दोज मोमेंट्स. कवि के सुप्त स्वप्न में उन्हें अपनी प्रेयसी के साथ कुछ क्षण बिताने का मौका मिला. आलिंगन में लेने से पूर्व उनकी प्रेयसी उनसे दूर चली गई. அதே சொல்ல போகிறோம் திரும்ப. चांदनी रात में प्रेयसी के साथ हुई बातें सदा के लिए दुख की धमधील हो गई. ஸோ அது வந்து ஒரு துக்கத்துக்கான ஒரு விஷயமா ஆயிடுது. ஸோ அவர் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது பாதையாவாக யூஸ் பண்ணிக்கிறாரே தவிர அது வந்து அவருக்கு துக்குக்கே தம்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. रचना और अभिव्यक्ति ले इफ एनी क्वेश्चन इज नीडेड आई टेल यू, अदरवाइज नो. इस कविता के मध्य प्रसाद जी व्यक्तित्व जी की जो झलक मिलती है उसने अपने शब्दों में लिखी. இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். दो इट इज इन रचना और अभिव्यक्ति इट इज इम्पॉर्टेंट क्वेश्चन. இந்த கவிதா மூலமாக பிரசாத் ஜியினுடைய व्यक्तित्व पर्सनालिटिயை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக அவரோட பர்சனாலிட்டி ஜோ झलक मिलती है. ஸோ என்ன உனக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு தெரியும்ல அவருடைய பர்சனாலிட்டி பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம். ஸோ अपने शब्दों में लिखे. जयशंकर प्रसाद जी छायावादी काव्य से परिवर्तक है. ஸோ அவர் வந்து ஒரு छायावादी कविता. छायावादी कविताना மனசில் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு லவ் டுவர்ட்ஸ் சம்திங், அது ரொம்ப டச்சபிளான கவிதா எழுதுகிற ஒரு டைம் இருந்தது. அந்த பீரியட் வந்து நம்ம छायावादी கவிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பரிவர்த்தக் அப்படின்னா இஸ் ஒரிஜினே என்ன சொல்கிறது இனிஷியேட்டர் சொல்லலாம். ओके, उनका जीवन सादगी बना रहा. ஸோ அவருடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா सादगी बना रहा. जयशंकर प्रसाद जी छायावादी काव्य के परिवर्तक है, फॉर्मर और इनिशिएटर. उनका जीवन सादगी भरा है. सादगी मीन्स सिंपल, ரொம்ப சிம்பிளிசிட்டியோடு இருந்துச்சு. उन्होंने अभावग्रस्त जीवन जिया. ஸோ நிறைய இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். நிறைய அவர்கிட்ட இல்லை, அதை சஃபர் பண்ணி தான் அவர் வாழ்ந்தார். வினம்ர स्वभाव के थे. இந்த அபாவகிரஸ்து கூட நம்ம இந்த போயம்ல தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? वे विनम्र स्वभाव के थे. दिखावे नाम की कोई चीज़ उनके जीवन में नहीं था. ஸோ வெளி உலகத்துக்காக வாழணும், அப்படி வாழணும்னா ஒரு ஆத்மகதாவில் என்ன வேணால் எழுதலாம் இல்லையா. ஸோ அந்த இது அவர்கிட்ட கிடையாது. उन्होंने धोखे खाए परंतु अपनी सरलता और भोलापन नहीं छोड़ा. ஸோ அவர் நிறைய ஏமாந்து இருந்தால் கூட அவருடைய அந்த சிம்பிளிசிட்டியும் இன்னசென்ஸையும் அவர் விடவே இல்லை. அதனால தான் இது அப்படியே சொல்கிறார். अपनी कमजोरियों को वो सबके सामने लाने में वे हिचकते थे चूंकि उन्होंने पता था कि ऐसा करवे उभास. ஸோ கம்சோரியா அப்படின்னா அவருடைய அந்த வீக்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அந்த வீக்னஸை சப்கே சாமனே லானே மே வே ஹிச்கத்தே தே. ஹெசிடேட் பண்ணுறாரு, கொஞ்சம் ஹெசிடேட். அதனால தான் அவர் சொல்ல மாட்டேன், ஒரு ஆத்மகதையாவை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார். चूंकि so that उन्हें पता था कि ऐसा करवे उपहास. उपहास ने फन பண்ணுறது, मजाक பண்ணுறது, पात्र बन जाएगा. वे अपने दुखों को खुद तक सीमित रखना चाहते हैं. ஸோ இதுதான் நம்ம இந்த லெசன் மூலமாக அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பர்சனாலிட்டி. அவரோட துக்கத்தை அவரே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஆத்மகதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூவாக எந்த கொஷின்ஸும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற கொஷின்ஸை தரவாக புரிஞ்சுக்கிட்டு
ஸோ அந்த ஆலிங்கன், அந்த பிரேயசி, இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா